வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து மறக்குமா நெஞ்சம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீயூனியன் வந்து 96 படத்துல வர மாதிரி ரீயூனியன் வச்சு எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. முக்கியமா வந்து ஒன் சைடா ஒருத்தர் லவ் பண்ணிருப்பார் இல்லையா, படத்துடைய கதாநாயகன். அவர் வந்து மறுபடியும் தன்னுடைய காதலை வந்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக வந்து மறுபடியும் எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராப்புல. இதுக்கு சாதகமா தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஸ்கூல் வந்து இவங்க படிச்ச ஸ்கூல் மேல வந்து கேஸ் போடுறாங்க. அதனால வந்து மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து எல்லாரையும் வந்து வர சொல்லி மறுபடியும் அந்த எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 மாசம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மறுபடியும் அவங்களாம் வேலை வெட்டி விட்டுட்டு குழந்தை குட்டி எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. இது கேட்கறதுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமா இருந்தாலுமே ஸ்கிரிப்டா பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கு. மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு போய் மறுபடியும் இந்த ஸ்கூல் அனுபவங்கள் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மச்சான் அதெல்லாம் கலாச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டாலே அதுதான் வந்து மறக்குமா நெஞ்சம். இப்படி ஒரு கண்டென்ட் வந்து வச்சு மறுபடியும் ஸ்கூல் லைஃப்பை காட்டணும், 96 படத்துல வர மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சு ஒரு ஸ்கூல் லைஃபுக்குள்ள என்ட்ராகி நம்மளே மறுபடியும் என்ட்ராகி வாழ்ந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து படமா காமிச்சிருக்காங்க. படத்துல மிஸ்டேக் என்னன்னா கொஞ்சம் லாஜிக் மீறல் நிறையவே இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா சினிமாவிலையும் வர மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம 90s கிட்ஸ் காலத்துல வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து நிறையவே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம 90s இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண தப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஒதுங்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து 2K கிட்ஸ் இன்னைக்கு வந்து தைரியமா பண்றாங்க. நம்மளாம் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கே வந்து பயப்படுவோம், ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுனா பயப்படுவோம். இன்னைக்கு எல்லாம் காலம் மாறிடுச்சு. யாரு வந்து யாரு எப்படி போனாலும் பிரச்சனையே இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க ஸ்கூலு. ஆல்மோஸ்ட் நல்லபடியா படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கிறாங்க. இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமா வந்து எதுவுமே ஒரு சில சீன்ஸ் இருக்கும். ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா லவ் பண்றதுக்கு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் காமிச்சிருக்காங்க. லவ் பண்றதை தாண்டி ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் படத்துல வந்து அவ்வளோக்கா மேட்ச் பண்ணல, காட்டல. முழுக்க முழுக்க தன்னுடைய ஒன் சைடு லவ் வந்து சொல்லாத காதலை வந்து மறுபடியும் போய் சொல்லணும். அதுக்காகவே வந்து டைரக்டர் வந்து படம் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. அவருடைய மெமரிஸ் வந்து அப்படியே படமா பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதையும் தாண்டி படிப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் படத்துல வச்சிருந்தாக்கா இவங்களுடைய லவ் பர்சன்ஸ் எல்லாம் வந்து அதிகமா காட்ட முடியாது. மேபி டைமிங் காரணமாக அதெல்லாம் காமிக்காம இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த படத்துல யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தீனா அவர்கள் வந்து படம் ஃபுல்லாவே வந்து ஸ்கோர் பண்றாப்புல. எங்கெங்கெல்லாம் நமக்கு போர் அடிக்குதோ அங்கெல்லாம் வந்து தீனா வந்து ஸ்கோர் பண்ணி படத்தை வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா மாத்திடுறாப்ல. இன்னொருத்தர் வந்து பிராங்க் ஸ்டார் யூடியூப்ல வருவாப்ல, அவரும் வந்து படத்துல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து முகின் படத்துல ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் பாக்குறேன். ரொம்ப அழகா நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து முனிஷ்காந்த் அவரும் வந்து மாநகரம் படத்துல வந்து அந்த பயணம் கூப்பிட்டு வருவாப்ல, அந்த முனிஷ்காந்த் வந்து படத்துல அற்புதமா ஒரு ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. நம்ம லைஃப்ல நிறைய மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் அந்த படத்துல அங்கங்க கொஞ்சம் அப்படின்னு நினைவுபடுத்தி இருந்தாங்க. நம்ம மெமரிஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வந்து போற மாதிரி இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய கான்செப்ட் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. படத்துல ரக்ஷன் அவர்களை விட தீனா, முனிஷ்காந்த் அப்புறம் யூடியூப் பிராங்க்ஸ்டர் இவங்க 3 பேருமே வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படத்தோடைய பிளஸ் என்னன்னா அந்த சொல்லாத காதல் வந்து சொல்ல வைக்கிறது தான். ஆனா ஜவ்வா அப்படியே எடுத்துட்டு போய் எங்கெங்கயோ போய் அந்த லவ் வந்து சொல்ல வச்சு மறுபடியும் வந்து ஒரு ஹேப்பியா வந்து படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க, ஸ்கூல் படிக்கும் போது வந்து அந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப பிடிச்சவங்க, முக்கியமா 90s கிட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு ஸ்லோ பேஸா தான் இருக்குது படத்துல வந்து. 96 படத்துல பாத்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து தீனா வந்து ஃபில்அப் பண்ணிடுறாரு. மொத்தத்துல வந்து படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். மறுபடியும் ஸ்கூல் லைஃப்ல என்டர் ஆகி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பாருங்க. ஆனா உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்றபடி இல்ல நான் வந்து தீனா மாதிரி ஒரு ஜாலியன் டைப் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னாக்கா படம் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.